ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம கிராணி தான் விளையாட போகிறோம். அன்றைக்கி ஒரு 2 மாதம் இருக்கும், இல்லை ஒரு 3 மாதம் 5 மாதமே இருக்கும். அதுக்கு முன்னாடி தான் போட்டது, இப்போ தான் போடுறோம் திருப்பி. ஏன்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கிராணி 2வே விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சா, டச் விட்டு போச்சு. கொஞ்சம் விளையாட தெரியாமலும் போச்சு. அவ்வளோ கொஞ்ச நாள் ட்ரைனிங் எடுத்து இதுவே கஷ்டப்பட்டு தான் போட்டேன். ஏன்னா இந்த கிழவனுங்களுக்கெல்லாம் கிராண்ட் பாக்கெல்லாம் கொஞ்சம் மூளை வாழ்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எப்படியெல்லாம் இருந்து அடிக்கிறான் தெரியுமா என்னன்னே இதில் எப்படி தான் அடிக்கிறானோ. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்ட்டா, டே 1 அதனால எப்படியோ பாதி பொருள் எடுத்துடணும். ஓகே, நம்ம மேலே போவோம். மேலே கிராணி இருக்காங்களான்ட்டு பார்த்து போகணும். நான் திடீர்னு அடித்தாலும் அடிப்பாங்க. ஓகே, கிராணி வேறு எங்கேருந்து வருதுன்னு தெரியல. அது யார்? கிராண்டா தான் வரும். சரி, மேலே போய்க்குவோம். மேலே போய்ட்டு வேறு எங்கே போகலாம்? இங்கே கிராணி. ஐயோ, இங்கே கிராணியா? இங்கே கிராணி, இங்கே வேறு கிராண்ட் பாடம் தானே. எந்த வழியில் போகிறது? அவ்வளோதான் முடிஞ்சுது. வேறு வழி முதல் நாள்லேயே வாடா. இந்த கேமை பிடிக்கவே எனக்கு. அன்னைக்கூட நல்லா பண்ணேன். வேண்டவே வேண்டாம் இந்த கேம். சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த ஒரு வீடியோ எடுத்து கிராணி 3ன்ட்டு ஜம்ப் ஆகி போயிட்டே இருக்கோம். ரொம்ப நாளாக கிராணி 2வே போட்டிருக்கோம். எப்போ கிராணி 3, கிராணி சாப்டர் 4லாம் வந்துருச்சு. அது எப்போ போடுவீங்கன்னு கேட்டால் நான் ஒரு இடத்துல போடுறேன். அப்புறம் இன்னும் கொஞ்ச நாளில் ரோப்ளாக்ஸ் வரப்போகுது. ரோப்ளாக்ஸ் கேம் பிளே யாரால் வரப்போகுதுங்கிறதையும் அந்த வீடியோவில் சொல்லுவேன். என்ன, அந்த கேமை ஏற்றிட்டேன், கேமுக்குள்ளே போயும் விளையாடுறேன். ஆனால் அது கஷ்டமாக இருக்குங்கிறதுனால விளையாடும்போது தோத்துட்றேன். ஓகே, கிளம்ப வரேன். அங்கே போனால் தான் தோற்றுருவோம். அதனால் இந்த வழியாக வருவேன். ஓகே, இங்கிட்ட வச்சு. ஓகே, இப்போ அப்படியே வெளியே போய்ட்டு அப்படியே இங்கே ஸ்டன் இருக்கான்னு தேடிருக்கேன். ஐயோ, ஃபோட்டோ பீஸ் இருக்கா? ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பொருள் கிடைக்குதோ அந்த ஸ்கிப் தான் பண்ண போகிறோம். இதுக்கு என்ன தேவை? இது ஹெலிகாப்டர் ஸ்கிப் தானே. ஹெலிகாப்டர் ஸ்கிப்பே பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி சிகரெட் பிடிக்கும் பாட்டின்னு ஒன்று போட்டிருக்கேன். இங்கே இருக்கு. நான் அப்படியே மேலே பார்த்தா இருந்தது. அப்படியே எடுக்க போகிறோம். ஓகே, கிழவங்களா வாடா. இப்போ கிழவங்களவிய போட்டு தள்ள போகிறோம். அன்றைக்கி சிகரெட் பிடிக்கும் பாட்டியில் ஹெலிகாப்டர் ஸ்கிப் தான் பண்ணோம். போட்டு ஸ்கிப்பெல்லாம் எப்போ பண்ணுறோம் தெரில. வேறு ரோப்ளாக்ஸ் எல்லாம் விளையாடணும். மைண்ட் கிராஃப்ட் நிறையா பிளேயிங்கில் இருக்குது, விளையாடணும். ஓகே, கிராணி சுட்டாச்சு. வாடாடே கிளவா வாடா. இல்லை, எனக்கு பயமாக இருக்குது, போகாம. ஓகே, வந்துட்டேன். எப்படியா கிளவ வருவான், வெயிட் பண்ணி பார்ப்போம். கிளவா அந்த வரா பாருங்க. போடு. எங்கே சுட்டினேன்? பைக்கில் தான் சுட்டேன். வேறு எங்கேயும் சொல்ல. இப்படி போ. ஏன்னா எப்படி தள்ளி விட்ட பார்த்தீங்களா கிளம்புனேன். ஏன்னா முட்டைப்பூச்சின்னு ஒரு யூடியூப் சேனல் தெரியுமா? அந்த முட்டைப்பூச்சி சேனலில் இந்த மாதிரி தான் கிராணி விளையாடும் போது அப்படியே குப்பையாக கொடுப்பேன். எடுக்கவே முடியாது சாரியை. அதனால தான் இப்படி பண்ணேன். ஓகே, இதை இங்கே போட்டுடலாமா? இதே மாதிரி டோர் ஹேண்டுவல் இதெல்லாம் தேவையே இல்லை. சரி, இப்போ ஒரு ஃபோட்டோ பீஸ் இருக்குது, கொண்டு போய் உள்ளே போட்டுருவோம். இது ஒன்று இருக்குது, உள்ளே போட்டுருவோம். இன்னும் ஒரே ஒரு ஃபோட்டோ பீஸு. அதுக்கப்புறம் சில பொருட்கள் வேணும். ஓகே, ஸ்டன்னு எடுத்துகிட்டு உட்காந்துட்டேன் கீழே. கிராணியை சுட்டுடலாம். அப்புறம் 2 நிமிஷம் டைம் கிடைக்கும்ல, அப்போ விளையாடலான்ட்டு. சரி, சரி விடுங்க. ஓகே, கிராணியை சொல்லான்ட்டு சுட்டினேன். இப்போ கிராண்ட்பா பின்னாடியே வருவான். அவனை தான் தேடிட்டு இருக்கிறேன். ஓகே, வருவாங்களா? அப்போ இருக்குது இங்கேருந்து வரானா? ஓடு. கழுத்தில் சுட்டேன். ஓகே, இப்போ எடுத்துகிட்டு போய் இங்கே போட்டுருவோம். இங்கே போட்டு இங்கே டேப் இருக்குது. இந்த டேப்பை கொண்டு போய் அங்கே மேலே போடலாம். இதில் தானே இதில் தானே டேப் இல்லைன்ட்டு அந்த வீடியோவில் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, இப்போ கிடச்சிருச்சு ஈஸியாக. சரி, இந்த டேப்பை இங்கே போட்டு இந்த கதவை சாத்த வேண்டாம், அப்படியே போகலாம். இங்கே என்ன இருக்குது? கிளாஸ் ஃபிஷ். ஓகே, கிளாஸ் ஃபிஷ்ஷு தேவைதான். இன்னும் என்னென்ன வேணும்ன்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்யூல் மட்டும்தான் வேணும். வேறு எதுவும் தேவை இல்லைன்ட்டு சொல்ல மாட்டேன். ஃப்யூல் வேணும், ஒரு ஃபோட்டோ வேணும். அப்புறம் அவ்வளோ ஃப்யூலு, ஒரு ஃபோட்டோ அவ்வளோதான். அதுக்கேண்டா 14 நிமிஷம்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க, நல்லா தெரியும். இப்போ அந்த ஸ்டன்கனை வச்சு அங்கே மேலே ஒரு யூஸ் ஆகும். அதை எடுக்கலான்னு பார்த்தா பார்க்குறேன். ஆனால் ஷார்ட்கன் எடுத்துக்கலான்ட்டு ட்ரை பண்ணுறேன். எதுவும் தெரில. ஓகே, இந்த ட்ராவில் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. என்னடா இங்கே? ஒன்றும் இல்லை.
இங்கே ஒன்றும் இல்லை. என்ன இது எதுவுமே ஆச்சுல்ல. சரி இங்கே போடுவோம் பார்ப்போம். ஒன்றுமே இல்லை. சரி இந்த வீட்டில் எதுவும் இல்லை, இங்கேயும் எதுவும் இல்லை. ஓகே அங்கே வந்து ஃப்ரெஞ்ச் இருந்தது. அந்த ஃப்ரெஞ்ச் வந்து தேவைதான், நம்மளுக்கு யூஸ் ஆகும். அதை வந்து அப்புறமா போய் பார்ப்போம். சொல்ல முடியாது. அந்த க்ரோபார் கொண்டு போயிட்டு கீழே 2 பக்கமும் பார்த்தோன்னா வைங்களேன், அதில் வந்து சேஃப் கீ கிடைக்கலாம். சேஃப் கீக்குள்ளே போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே ஃபியூல் கிடைக்கலாம். வாய்ப்பில்லை, அது சொல்ல முடியாது நம்ம, அதனால் விட்ருங்க. ஓகே இப்போ க்ரோபார் எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே இங்கே வெளியே கீழே ஒன்று இருக்கும், மேலே ஒன்று இருக்கும். இங்கே கட்டிங் போர்டு, இது வாய்ப்பே இல்லை, வேணாம். ஓகே இப்போ இது நம்மளுக்கு வெப்பன் கன் மட்டும்தான் இருக்கும். வெப்பன் கீ தான் வேணும். அது எங்கே இருக்கும்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் எடுக்கலை. ஏன்னா அப்புறமா எடுத்துக்கலாம். ஸ்டன் கன்னே போதும் நம்மளுக்கு. அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து மேலே தான் இருக்கும். ஏன்னா எல்லா பாதி நான் விளையாண்டதுலேயே மேலே தான் இருக்கும். அதனால் கண்டிப்பாக சொல்கிறேன், அது மேலே தான் இருக்குது. ஓகே ஒரு ரவுண்டை நான் தோற்றுட்டேன், அதனால் அப்படியே கட் பண்ணிட்டேன். ஓகே இப்போ வந்து கிராண்ட்னியை போட்டு தள்ளியாச்சு. இப்போ வந்து இந்த க்ரோபார் இங்கே போட்டோம்ல, க்ரோபார் எடுத்துகிட்டு போயிட்டு கீழே போயிட்டு நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு போடா என்னடா. ஓகே போயாச்சு. கீழே ஏதாவது பொருள் இருக்கா, ஒரு ஃபோட்டோ இருக்குது, அப்புறமா போய் எடுத்துக்குவோம். ஒரு ஹெலிகாப்டர் கீ இங்கே இருக்குது, ஹெலிகாப்டர் கீ. ஓகே அப்புறம் வந்து அவ்வளோதான். இந்த சேஃப் கீக்குள்ளே வாங்க வந்து ஃபியூல் இருக்கும். சேஃப் கீ தான் எதுவும் தெரியல. இந்த ட்ராவில் இருக்கும் வாய்ப்பு இருக்குது, நம்ம பார்ப்போம். சேஃப் கீ இல்லை இதில். ஓகே இந்த ரெஞ்ச் எடுத்துகிட்டு போயிட்டு அதை போய் பார்ப்போம். அந்த குட்டிச்சாத்தான் இருக்குல்ல, அந்த குட்டிச்சாத்தானை போய் பார்ப்போம். ஓகே இப்போ வந்து ஹெலிகாப்டர் கீயை போயிட்டு மேலே போட்டு அப்புறம் ஸ்டன் கன் எடுத்து மறுபடியும் போட்டு கிளவிகள் போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே இப்போ ஹெலிகாப்டர் கீயை இங்கே போட்டாச்சு. இப்போது ஸ்டன் கன்னை எடுக்க வேண்டிய வேறு இதாக இருந்தது. ஆனால் ஸ்டன் கன் எடுத்துகிட்டு அப்படியே கீழே வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஒரு கடுப்பான ஒரு விஷயம் நடக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கிராண்ட்பா இங்கே இருக்கானா, இங்கே அப்படியே வந்து கிராண்ட்னியும் அடிச்சுட்டு அப்படியே இவனை குப்புரை போட்டு இந்த கன்னை புல்லட்டை எடுத்துகிட்டு போயிட்டு ஏதோ ஒன்று பொருள் குறையிற மாதிரியே இருந்தது. அந்த ஃபியூல் தான் இன்னும் கிடைக்கல. அந்த ஃபியூலு அந்த கீழே சேஃப் கீழே தான் இருக்கும் அப்படின்ட்டு நானும் கட்டிங் பிளேடு இருக்குங்க, சரி கீழே போய் சேஃப் கீ ஓப்பன் பண்ணுன்ட்டு கீழே போனேன். எனக்கு என்னன்னே தெரில. இப்போ பாருங்கள் கீழே போனேன் போகிறேன். ஓகே இங்கெல்லாம் தேடி பார்ப்போம். க்ரோபார் இருக்குது, கீழே போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அங்கே ஃபியூல் இருந்தால் வாய்ப்பு இருக்குது. அங்கே இல்லைன்னா வேறு எங்கே இருக்குன்னா சேஃப் கீழே மட்டும்தான் இருக்கும், வேறு எங்கே இருக்குது. இங்கே இருந்தால் சரி, அங்கே இருந்தாலும் சரி. ஓகே எடிட்லாம் பேசிட்டுருக்கேன், அதனால் ஓகே இங்கேயும் இல்லை. அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியுங்க. முதல்ல அந்த வெப்பன் கீ வந்து எங்கே இருக்குன்னு ஃபர்ஸ்ட்லேயே விளையாடும் போதே தெரியும். சரி விடுங்க. இப்போ வந்து இங்கே வந்து க்ரோபார் போட்டேன், ஸ்டெல்லில் எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டேன். இதை ஓப்பன் பண்ணி விட்டு தண்ணியெல்லாம் ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ அந்த லெக் பீஸை எடுத்துகிட்டு வந்து அந்த குட்டி சாமான் வச்சு ஏமாற்றி போய் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். உள்ளே ஃபியூல் இருக்கும், இல்லைன்னா சேஃப்டி இருக்கும். இது தவிர எதுவும் இருக்காது. கண்டிப்பாக நான் அடிச்சு போடுறேன், அதான் இருக்கும் பாருங்க. நான் விளையாடும் போதே அப்படி தான் நான் நினச்சேன், அதான் அப்படி சொல்கிறேன். ஓகே இப்போ போயிட்டு போய் வச்சுட்டு பார்ப்போம். கடிச்சிருவானா, வைக்கிறதுக்குள்ளே கடிச்சிருவா தான் நினைக்கிறேன். ஏதோ கடிச்சிருவானா. இது ஜஸ்ட்டு சேஃப்டி எடுத்தாச்சு. போய் ஓப்பன் பண்ணி ஃபியூல் எடுக்க வேண்டியதான். போய் சேஃப்டியை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஏய் ஓகே ஃபியூல் இருக்கு, ஃபியூல் எடுத்துகிட்டு போய்ட்டு மேலே போய்ட்டு எல்லாம் பண்ண வேண்டியதான். ஓகே 1 மினிட் இப்போ மேலே போவோம். இன்னும் 5 நிமிஷம் டைம் இருக்குது, 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ஓகே இங்கே போட்டுட்டு ஓகே கதவை சாத்தியா சாத்துறோம். இருங்க ஏன்னா ஏதோ ஒன்று குறையாமல் இருக்கே. ஃபியூஸ் எங்கே? லாஸ்ட் ஃபியூஸாக அங்கே இருக்கும். ஓகே பெட்ரோல் ஃபியூலை மேலே போட்டு வந்துடும். ஒவ்வொரு பொருளாக மேலே போடணும், அதான் கஷ்டமாக இருக்குன்ட்டு கட் பண்ணிட்டு மேலே போட்டேன். இப்போ வந்து நான் ஒரு ரவுண்டு தோத்தேன்னு சொன்னேன்ல, இந்த இடத்துல தான் தோற்றேன். இந்த இங்கே தான் வெப்பன்கி இருக்குது, ஆனால் வேண்டாம். அவன் ஸ்டன்கன் எடுத்துமா, ஸ்டன்கன் வேறு அங்கேயே போட்டு விட்டேன். சரி விடுங்க. முதல் ஃபோட்டோ அடுத்து 1 மினிட்
அடுத்து வந்து செகண்ட் ஃபோட்டோ, இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ, இதுதான் தேர்டு ஃபோட்டோ. ஓகே வச்சு டே விட்டுரும். ஓகே ஸ்டங்கனை கீழே போட்டு வந்துட்டோம் போல். ஓகே இங்கே போட்டுட்டு போய் கன் எடுத்துகிட்டு வருவோம். கன் எடுத்து அதுக்கப்புறம் என்ன வேணும், கன்னு, அப்புறம் கிளாஸ் பீஸு, டேப்பு, ஃபியூலு, ஹெலிகாப்டர் கீ, அவ்வளோதான் வச்சிடலாம். நான் வந்து பொறுமையாக தான் விளையாண்டுருந்தேன். ஆனால் எவ்வளோ லேட் ஆச்சு. என்ன வேணும், கீழே ஃப்ளவர் வேணும் இல்லை. ஓகே ஓகே கீழே போய் வெப்பன் கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு இதை எடுத்துட்டேன். எடுத்து ஷாட்கன் எடுத்து ஹெட்ஷாட் தான் போக போகிறோம். இப்போது ஃப்ரீ ஃபயர் பிளேயர் வேறு எந்த அட்டக்குன்னு கிராணி வந்துட போகுது. ஓகே அந்த சொட்டக்கலை அங்கே போட்டுருக்கு. கண்ணு இவ்வளோ தெரியாதா. ஓகே ஒரு போட்டாச்சு. அந்த மொட்டை மண்ணையை மட்டும் வந்தால் ஈஸியாக அப்போது ஓட்டுறல. இது தான் சொன்னேன் நான். 3 நாள் தோட்டேன், இன்னும் ஆகவே முடியல. 4வது நாள், அந்த 3வது நாள் மட்டும் ஜெயிக்காமல் தோற்காமல் இருந்தோன்னா என்ன ரத்தமெல்லாம் முடிஞ்சிட்டு இருக்குது. சரி இன்னும் 3 நிமிஷம் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம கன் எடுத்துகிட்டு நாங்கள் போட்டு தள்ளலாமா. சரி வேண்டாம், மேலே போகலாம். கிளம்பலாம். ஓகே எடுக்க மாட்டேங்குதுப்பா. ஓகே இப்போ கன் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இங்கே போயிட்டு ஷூட் பண்ணணும். இந்த இதுதான் புல்லட், ரீலோட் புல்லட் வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இதை சூட போகிறோம். 3த்தையும் சொன்னால் இதுதான் தலைவலியான விஷயமா இருக்கும். ஈஸியாக சுட்டுறேன், இருந்தாலும் கஷ்டமாக இருக்குங்கிறதுனால நான் இப்படி பண்ணுறேன். ஓகே 1 சுட்டாச்சு. இப்போ இன்னொன்னே சுட்டாச்சுன்னு சொல்ல மாட்டேன், ஒன்று சுடலை. ஓகே வாடு வா 4 முடிச்சாச்சு. ஒன்றே ஓகே 1 2 3 4 5 ஓடு. ஓகே எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ வந்து சரி அப்புறமா எடிட் பண்ணி